ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்டிபி அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, எம்டிபி அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னு கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் 50% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியில் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்கும். அதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் டைமிங்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டும் இருக்கும், ஜென்ரல் ஷிஃப்ட்டும் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டும் இருக்கும், நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஷிஃப்ட்டு, ஒர்க் லொக்கேஷன், ஷெட்யூலு, டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ அப்படின்னா அக்டோபர் 2024 உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கிரிட்டிக்கல் திங்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், டேட் ஆஃப் ஜாயினிங், ஒர்க் லொக்கேஷன், ஷிஃப்ட் டைமிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூம் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 MBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் கம்பெனி கண்ட்ரி நேம், உங்கள் ஃபேமிலி நேம், உங்களோட நேம், உங்கள் அட்ரஸ், சிட்டி, பின்கோட், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ரிவ்யூவில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.